டிசைனா மோசடிகள் வரிசை கட்டுது. டெய்லி அந்த பித்தலாட்டங்கள் பற்றின செய்திகளும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் ஏமாந்து போறவங்களோட பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. கோவை ரத்னபுரியை சேர்ந்தவர் ஜெயபாலகிருஷ்ணன் கல்குவாரி நடத்திக்கிட்டு வராரு. ஆன்லைன்ல முதலீடு செஞ்சு லாபம் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் இவருக்குள்ள அப்பப்போ எட்டி பார்த்துச்சு. அதுக்கான ப்ரொசீஜர்ஸை முதல்ல கத்துக்கிட்டாரு. ஒரு சின்ன அமௌண்ட்டை முதலீடு செஞ்சு பார்த்துருக்காரு. அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வந்ததுல மனுஷன் அப்படியே கிறங்கி போனாரு. அந்த இன்ஸ்பிரேஷன்ல ஆன்லைன் ட்ரேடிங்ல கொஞ்சம் அகலக்கால் வைக்கிற முடிவு எடுத்தாரு ஜெயபாலகிருஷ்ணன். அதுக்கான சிறந்த நிறுவனங்களையும் தேட ஆரம்பிச்சாரு. கூகுளில் ஒரு வாட்சை பற்றி தேடினா சோஷியல் மீடியாக்களில் அந்த வாட்சை பற்றின ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்ல, அது மாதிரி தான் இவருக்கும் சில நிறுவனங்களோட இன்ட்ரோ வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி வந்த இன்ட்ரோக்கள்ல ஒரு கருப்பு ஆடும் சத்தம் இல்லாம நுழைஞ்சதை கவனிக்க தவறினாரு ஜெயபாலகிருஷ்ணன். ஃபாரின் நம்பர்ல இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. ரூபி ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணா அதிகமான லாபத்தை பார்க்கலாம்னு அந்த மெசேஜ்ல வலை விரிக்கப்படுது. ஜெயபாலகிருஷ்ணனும் அந்த நிறுவனத்தை பத்தி எந்த எக்ஸாமினேஷனும் பண்ணாம சிறுசா முதலீடு செஞ்சாரு. கொஞ்சம் மெச்சூர் ஆனதும் அதுக்கு லாபமும் கிடைக்குது. இப்ப ரூபி ட்ரேடிங் மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது. அப்பதான் ஆன்லைன் ட்ரேடிங் நிறுவனம் அவரோட பணத்தை கறக்க சிறப்பு சலுகை முதலீடுங்கிற பேர்ல ஒரு ஆஃபர் தராங்க. உடனடியா ஆன்லைன் கோதாவில் இறங்கின ஜெயபாலகிருஷ்ணன் 8 தவணையா இன்வெஸ்ட் பண்ணாரு. அப்படி அவர் முதலீடு செஞ்ச தொகை எவ்வளவு தெரியுமா? 1,43,00,000. ஒரு 6 மாசம் மெச்சூரிட்டி பீரியடுக்காக காத்துக்கிட்டு இருந்தவர் லாபத்தொகையை டிராப்ட் செய்ய ட்ரை பண்ணப்பதான் அவருக்கு அந்த அதிர்ச்சியான லிங்க் வருது. ஆன்லைன்ல லாபத்தொகையை எடுக்கிறதுக்கான எந்த ஆப்ஷனும் காட்டல. சர்வர் எரர் அப்படிங்கிற லிங்க் மட்டுமே திரும்ப திரும்ப வருது. தன்னை ஒரு கும்பல் வலையில விழ வச்சு நல்லா ஏமாத்திட்டதை புரிஞ்சுக்கிட்ட ஜெயபாலகிருஷ்ணன் அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்தாரு. என்ன செய்யறதுன்னே அவருக்கு முதல்ல புரியல. கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தவர் கோவை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் கிட்ட புகார் கொடுத்தாரு. ஆன்லைன் ட்ரேடிங்கோட பேரு, எப்படி தன்னை அணுகுனாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்திருக்காரு. இதை வச்சு ஜெயபாலகிருஷ்ணனை ஏமாத்தினவங்களை பிடிக்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இப்ப தீவிரமா இறங்கியிருக்கு. ஆன்லைன் ட்ரேடிங்ல ஏமாந்ததால மன உளைச்சலான ஜெயபாலகிருஷ்ணன் தன்னை பத்தின டீட்டெயில்ஸை கொடுக்க ரொம்பவே தயக்கம் காட்டியிருக்காரு. சைபர் மோசடிகளை பத்தி ஏமாந்தவங்க துணிச்சலா வெளியில சொன்னாதான் எதிர்காலத்துல இப்படியான மோசடிகளை தடுக்க முடியும். ஸோ ஆன்லைன் ட்ரேடிங்ல பொறுப்பும் கவனமும் ரொம்பவே முக்கியம்.